ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஞான சாராம்ச அனுபவச் சுருக்கம் அப்படிங்கிற நூலினுடைய 3வது பாடலை பார்க்கலாம். மனததுவே புத்தியும் சித்தமும் ஆகும், மனததுவே அகங்காரம் அனைத்துமாகும், மனததுவே ஜீவனுமாமதன் பந்தமும் ஆகும், மனததுவே கர்த்தாவும் போக்தாவுமாகும், மனததுவே சங்கல்பம் அனைத்துமாகும், மனததுவே சந்தேகங்கள் அனைத்துமாகும், மனததுவே மலின திசையில் உலகமுமாகும், மனததுவே மகத்தானால் பரபிரம்மம் தாமே ஆகும். இந்த பாடலில் மனம் எண்ணத்தினால் எழும்புகிறதுங்கிறத பார்த்தோம். அப்படி இந்த எண்ணத்தினால் வருகின்ற இந்த மனம் கற்பனை செய்யக்கூடிய ஒரு புத்தியாக மாறுகிறது. அதாவது இரட்டைகளில் சிக்கிக்கொள்கிறது, சந்தேகங்களுக்கு இடமளிக்கக்கூடிய வகையில் புத்தி செயல்படுகிறது. அப்படி இது இப்படியாக இருக்குமோ, அது அப்படியாக இருக்குமோங்கக்கூடிய யூகங்கள் புத்தியினுடைய நிலைப்பாடு. அப்போ இந்த மனமே தான் கற்பனை செய்யக்கூடிய புத்தியாகவும் இருக்கிறது. இதுதான் சொல்லி உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு சித்தத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளாட்டும் அதுவே தான் இருக்குது. இப்போது சித்தத்தில் பழம் இப்படியாக இருக்குங்கக்கூடியது சித்தத்தில் பதிஞ்சு இருக்கக்கூடிய அந்த பழத்தை அதுவே ஊர்ஜித ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அந்த பழத்தின் மீது ஆசையை ஏற்படுத்தி கொண்டு அந்த பழத்தை இதுதான்னு சொல்லி ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய புத்தியாகவும் இருந்து உள்ளேருந்து எடுக்கிறதுக்கு களமாட்டு இருக்கிறதுனால அந்த கொடோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சித்தமாகவும் அந்த மனமே தான் இருக்கிறது. இந்த மனம் அனுபவ நிலையில் வரும்பொழுது, விழிப்பு உணர்வு நிலையில் வரும்பொழுது, இது நான் அப்படின்னு இந்த ஒரு உடம்பையே அபிமானம் கொண்டு இந்த உடம்பின் மீது ஒரு அபிமானத்தினால மற்றவைகளை இது என்னுடையது அப்படிங்கக்கூடிய மமகாரங்களையும் அது ஏற்றுக்கொள்கிறது. இப்படி நான் என்னுடையதுங்கக்கூடிய ஒரு அபிமானம் அந்த இடத்துல வர்றதுனால இது அகங்காரத்தினால என்ன செய்கிறதுன்னா தனித்துவ அடையாளங்களை கொண்ட நான் என்பதற்கு இது முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த நானே அதனால் வரக்கூடிய இன்பங்களையும் அனுபவிக்கிறேன், துன்பங்களையும் அனுபவிக்கிறேன்னு சொல்லி தனக்கு தானே இன்பங்களையும் தனக்கு தானே துன்பங்களையும் அதுவே ஏற்றுக்கொள்கிறது. இப்படி வரக்கூடிய இந்த மனம் தனக்கு தானே இன்பத்தையும் தனக்கு தானே துன்பத்தையும் அதுவே ஏற்றுக்கொள்கிறது. எதனால்? இந்த அபிமானத்தினால. இந்த அபிமானத்தினால வரக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் இந்த மனதை என்ன ஆக்குகிறது? தன்னை ஒரு ஜீவனாக கருத செய்து விடுகிறது. அதாவது ஜீவஸ்வரூபத்திற்கு உள்ளாக்குகிறது. இந்த ஜீவஸ்வரூபம் தனித்துவ அடையாளங்களை கொண்டு இருக்கக்கூடிய மனம் ஜீவனாகிறது. இப்படி இந்த தனித்துவ அடையாளங்களை கொண்ட அந்த ஜீவன் தன் உடல் மீது அபிமானம் கொண்டு இது என்னுடைய உடல், என்னுடையது அப்படின்னு ஒரு பிணைப்பை அந்த இடத்துல ஏற்படுத்தி கொள்கிறது. இப்படி அந்த ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொள்கிறதுனால அது சொந்தம் கொண்டாடுகின்ற அந்த ஒரு தன்மையினால்
பந்தம் அந்த இடத்துல வருகிறது. பந்தம்னா பிணைப்பு, ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொள்கிறது. இது பிணைப்பை ஏற்படுத்தி கொள்கிறதோடு மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறது, என்னால் முடியும், நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி தன்னை கர்த்தாவாக பாவனை பண்ணிக்கிறது. கர்த்தானாக்க என்னதுன்னா, நான் இந்த செயலை செய்கிறேன், நான் தான் செய்தேன், நான் இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன், நான் இப்படியெல்லாம் செய்வேன் அப்படின்னு தன்னை ஒரு கர்த்தாவாகவும், ஒரு காரியங்களுக்கு ஒரு காரியம் நடைபெறுவதற்குண்டான கர்த்தா, நான் தான் கர்த்தா, நான் இந்த காரியங்களை செய்கிறது, இந்த காரியங்களினுடைய தலைவன் நான் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இது தன்னை ஒரு கர்த்தாவாக ஏற்றுக்கொள்கிறது. அடுத்தது என்ன பண்ணிக்கிறது, இது இந்த ஒரு செயலை செய்யறதுனால அந்த செயல்களின் மூலம் விளைகின்ற பயன் இருக்கு இல்லையா, அதனை அனுபவிப்பவனாகவும் இதுவே தான் இருக்கு. இப்போ எப்படி நான் கிணத்துல தண்ணி இறைக்கிறேன், அந்த தாகத்தை தணிப்பதற்காக வேண்டி கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கிறேன்னா, நான் கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கிறேங்கக்கூடிய ஒரு அபிமானத்தோடு, அந்த தேகத்தோடு கூடிய அபிமானம், அந்த தோற்றங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அபிமானம் எல்லாம் சேர்ந்து நான் தான் இறைச்சேன் தண்ணியை, நான் தான் கிணத்துலேருந்து இறைச்சேன்னு சொல்ல வைக்கிறது இல்லையா. அதே மனமே தான் அல்டிமேட் ரிசல்ட் என்னது, தண்ணி தாகத்தை தணிப்பதற்கு. அப்போ இந்த தண்ணீரை அருந்தி அந்த தாகத்தை தணித்து கொள்கிறது. அப்போ ஒரு சுகம், அது இன்பமோ துன்பமோ, ஆனால் அது ஒன்று அனுபவிக்கிறது, ஒரு செயலினுடைய விளைவை அனுபவிக்கிறது இல்லையா. அப்போ இதை என்ன சொல்கிறது சாஸ்திரங்கள்னா, போக்தான்னு சொல்கிறது. அப்போது ஒரு காரியங்களை செய்யக்கூடியதாகவும் இருந்து அந்த காரியத்தினுடைய பலனை அனுபவிப்பவனாகவும் இருந்து, இந்த காரியத்தை அனுபவிக்கிறதுக்கு இப்போ என்னதுன்னா, தண்ணி இறைக்கிறேன்னா தண்ணி குடித்தா தாகம் தீருங்கிறது இருக்குது. இப்போ தண்ணிக்கு அங்கே என்னது இருக்குது, கிணறு இருக்குது, இறைக்கிறதுக்கு வாளி இருக்குது இல்லையா. அப்போது இதில் நாம் எப்படி எடுத்துக்கணும், இந்த கிணறுக்குலேருந்து தண்ணி இறைக்கிறதுக்கு உண்டான வாளி, இங்கே என்னது இருக்குது, பொருள்கள். எதுக்குண்டான பொருள்கள், இந்த அனுபவத்துக்குண்டான பொருள்கள், அதாவது அதனுடைய இந்த ஒரு செயல் நடப்பதற்கு உண்டான பொருள்கள். அப்போ இங்கே கர்த்தாவாகவும் அதுவே தான் இருக்கிறது, போக்தாவாகவும் அதுவே தான் இருக்கு. இங்கே அனுபவிக்கிறதுக்கு உண்டான வஸ்து, அங்கே ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அதுதான் அது அனுபவத்துக்கு உண்டான பொருள். அந்த ஒரு பொருளாகவும் அதுவே தான் இருக்கு. அதாவது 4 கூடிய தனித்துவ அடையாளங்களை கொண்ட ஒரு மனம் தன்னை கர்த்தாவாகவே எண்ணிக்கொண்டு தன்னையே அதனுடைய போக்தாவாகவும் எண்ணிக்கொண்டு அனுபவ வஸ்துக்களாகவும், அதாவது போக்கிய வஸ்துக்களாகவும் அதுவே தான் ஆகிறது. அதோடு நிற்கிறது இல்லை. இந்த எண்ணத்தினால வரக்கூடிய இந்த ஒரு மனமே தான் நிறைய பிளானிங்ஸ் பண்ணிக்கிறது. நான் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யலாம், எப்படி செஞ்சால் எனக்கு லாபம் வரும், எப்படி செஞ்சால் எனக்கு நஷ்டம் வரும், இதில் இப்படி செய்தால் எனக்கு சுகம் கிடைக்குமா, இப்படி எல்லாம் பிளானிங்ஸ் பண்ணி இந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்ன சொல்கிறோம்னா சங்கல்பங்கள். மனசில் வரக்கூடிய எண்ணங்கள், இதை ஒரு காரியத்தை உத்தேசித்து அந்த காரியத்தின் மூலம் நான் இதை செய்வேன், நான் இதை செய்ய மாட்டேன், நான் இதை இப்படியெல்லாம் செய்வேன். அதாவது இது ஒரு விருப்பத்தின் மீது, ஒரு ஆசையின் மீது எழக்கூடிய எண்ணங்கள். அது எல்லாமே கற்பனைகளாட்டு அங்கே ஏன்னா இப்படி செஞ்சால் இப்படி வரும், இப்படி செஞ்சால் இப்படி வரும்னு சொல்லி நிறைய கற்பனைகளை பண்ணிக்கிறது இல்லையா. அப்போது இந்த மனமே தான் அனைத்து கற்பனைகளையும் உருவாக்கி கொண்டு அந்த கற்பனையின் மூலம் நடைபெறக்கூடிய விஷயங்கள்
இதுக்கு இந்த மனதிற்கு சுகத்தை கொடுக்குமானால் ஆனந்திப்பதாக இருக்கிறது. அது துக்கத்தை கொடுக்கிறதாட்டு இருந்தால் சோகத்துக்கு அல்லது துக்கத்திற்கு தன்னைக்கு தானே ஆளாக்கி கொள்கிறது இல்லையா? அதே மாதிரி இது கற்பனையை மட்டும் உருவாக்கிக்கிறது இல்லை. இந்த மனம் என்ன பண்ணிக்கிறது, கூடவேயே சந்தேகத்தையும் உருவாக்கி கொள்கிறது. இந்த சந்தேகத்தையும் உருவாக்கி கொள்றதுனால பயம், ஒரு படபடப்பு, இந்த மாதிரியான அனைத்து விரோத சக்திகளையும் தனக்கு தானே அதுவே உண்டாக்கி கொள்கிறது. இப்போ பார்த்தா பயம்ங்கிறது நமக்குள்ளவையே தான் இருக்கு. அப்போ நாம் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு செயலை செய்யும் பொழுது அதனுடைய முடிவை நாம் நினைக்கிறோம். இப்போ ஒரு காரியம் செய்கிறோம், நான் வாக்கிங் போகணும்னு நினைக்கிறேன்னா நான் வாக்கிங் போகிறத பற்றி மட்டும்தான் நினைக்கணும். ஆனால் இது என்ன நினைக்கிறது, இந்த மனம் வாக்கிங் போகணும்னு நினைக்கக்கூடிய இதே மனம்தான் விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பதைப்பதை நமக்குள்ள உருவாக்குகிறது. அதே சமயத்தில் நாம் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன செய்யறது, இது கல் தடிக்கணுமோ, அப்படி ஆயிடுமோ, ஏதாவது இடிச்சிடுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பய உணர்வையும் இயல்பாகவே அது தனக்கு தானே உண்டாக்கி கொள்கிறது. இப்போ பார்த்தா ஒரே இருக்கக்கூடிய ஒரே மனம்தான். இந்த மனமே அத்தனை விஷயங்களையும் இதுவே தான் பண்ணிக்கொள்கிறது. அப்போ இப்படி இந்த எண்ணத்தினால வரக்கூடிய இந்த ஒரு மனம்தான் உலகத்தில் உள்ள உலக விஷயங்களின் மூலமாட்டு அதற்கு நன்மை பறையக்கூடிய விஷயங்கள் அதுக்கு நடக்கும் பொழுது அது என்ன செய்கிறது, இந்த உலகத்தை அது எப்படி வேணுமோ அதற்கு தகுந்த மாதிரியான இந்த உலகத்தை அதுவே தான் சிருஷ்டிக்கிறது. அதாவது நான் ஒரு தோப்பு வச்சுக்கணும், ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை உருவாக்கணும்னு நினச்சிக்கிட்டோன்னு உண்டுமானால் இவனுடைய பார்வைக்கு ஒரு தோட்ட அமைப்பு இவனுடைய கண்ணுக்கு அங்கே புலப்படுகிறது. இவன் இப்போ ட்ராவலில் போகும்போதோ அல்லது எங்கேயோ ஏதாவது ஒன்று பார்த்துருப்பாங்க. அப்போது இங்கே இவனுடைய மனம்தான் அனைத்து உலகங்களையுமே சிருஷ்டிக்கிறது. எண்ணத்தினால வரக்கூடிய இந்த ஒரு மனம் எண்ணங்களை விருத்தி பண்ணுறதுனால அந்த எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல இந்த உலகத்தில் உள்ள நிகழ்வுகள் எல்லாம் இவனுக்கு காட்சி பொருளாகிறது. இப்படி எண்ணத்தினால வரக்கூடிய இந்த ஒரு மனத்தில் இந்த அதனுடைய கற்பனைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே விலக்கி விட்டு தன்னுடைய யதார்த்த சொரூபத்தில் இந்த ஒரு மனம் நிலைத்து நிற்கிறதுன்னு வச்சுக்குவோம். அப்போ அதே மனமே தான் அங்கே பரபிரம்மம் ஆகிறது. இப்போ மனசுல தனித்துவ அடையாளங்களை கொண்டு அது இருக்கும் பொழுது அது ஜீவன் ஆகிறது. தனித்துவ அடையாளங்கள், நான் இன்னார், நான் ஆணாக இருக்கிறேன், நான் பெண்ணாக இருக்கிறேன் இல்லையா, எனக்கு இத்தனை குழந்தைகள், நான் இன்ன வேலை பார்க்கிறேன், எனக்கு அந்த வேலை எனக்கு வேணும், நான் இந்த வேலையை விட்டு இன்னொரு ஒரு வேலைக்கு போக போகிறேன், எனக்கு ப்ரமோஷனுக்கு எதிர்பார்க்கிறேன். ஸோ இது எல்லாமே என்னது, தனித்துவ அடையாளங்களை கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு மனம். அப்போ தனித்துவ அடையாளங்களை கொண்டு இருக்கக்கூடிய மனம் என்னாகிறது, ஜீவன் ஆகிறது. அதே மனமே சிருஷ்டிக்கும் பொழுது தன்னுடைய சக்தியினால உலகத்தில் உள்ள நுகர்ச்சிகளால் அனைத்து உலகங்களையும் அது சிருஷ்டிக்கும் பொழுது அது என்ன தன்மைக்கு வருகிறது, ஈஸ்வர தன்மையில் அது சிருஷ்டிக்கிறது. மாயா சக்தியினால் அது அங்கே சிருஷ்டிக்கிறது. அப்போ சிருஷ்டிக்கும் பொழுது அது ஈஸ்வர தன்மைக்குள்ளே வந்துடுது. ஈஸ்வர தன்மைக்குள்ள அது இருந்து அந்த ஈஸ்வர தன்மையிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அகங்காரமும் விடுபட்ட நிலையில் அது தன்னுடைய யதார்த்தத்தில் அப்படியே நிற்கும் பொழுது அதுவே தான் பரபிரம்மம் ஆகிறது. அப்போ இருக்கக்கூடிய ஒரே மனம்தான். அப்போ மனசு தான் இங்கே அறியப்படக்கூடிய விஷயமாட்டு இருக்குங்கிறதுனால அப்போ நாம் இங்கே விசாரம் பண்ண வேண்டியது இந்த மனசை தான் நாம் விசாரம் பண்ணணும்.
இப்போ முதல்ல என்ன சொல்லிட்டு வந்தார்? எல்லாமே மனம்தான், சகலமும் இந்த மனம்தான் சொல்லார். இப்போ பார்க்க போனா இந்த மனம் எழும்புவதற்கு காரணம் என்னது? எண்ணம்னு ஆகிறது இல்லையா? அப்போ என்ன ஆகுறதுன்னா, இனிமேல் அடுத்தது என்ன சொல்றார்? எண்ணம் தான் எல்லாம்னு சொல்லி அடுத்த பாட்டுலவையே எண்ணங்களை பத்தி பேசுறார். நாம அடுத்த பாடல்களை பார்ப்போம். நினைவெதுவோ அதுதானே ஜீவனாகும், நினைவெதுவோ அதுதானே ஈசனாகும், நினைவெதுவோ அதுதானே ஜகமுமாகும், நினைவெதுவோ அதை சிருஷ்டிக்கும் மனமுமாகும், நினைவெதுவோ அதுதானே காமமாகும், நினைவெதுவோ அதுதானே கர்மாவாகும், நினைவெதுவோ அதுதானே துக்கமாகும், நினைவெதுவோ அதுதானே அனைத்தும் ஆகும். இந்த பாடல்ல எண்ணங்களை பத்தி பேசுறார். எண்ணம் அப்படிங்கிறது நினைவுகள் தான் எண்ணம் அப்படின்னு சொல்றார். நாம நினைக்கிறது தான் இங்கே எண்ணங்கள். அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, நினைவெதுவோ அதுதானே ஜீவனாகும்னு சொல்றார். நான் கற்பனையாட்டு உருவான இந்த ஒரு மனதை கொண்டு நான் தனித்துவ அடையாளங்களை கொண்ட என்னை நான் ஜீவன்னு கருதுகிறேன். அதே மாதிரி எப்படி என்னுடைய இந்த அபிமானம் எதனால வருகிறது? தோற்றத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அபிமானம், இந்த உடலின் மீது வைத்திருக்கக்கூடிய அபிமானம். அப்படி நான் கூடிய அபிமானம் முதல்ல இந்த உடம்பின் மீது இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன்? பார்க்குற எல்லாத்துலேயும் அந்த உருவங்களின் மீது நம்பிக்கை வைத்து என்னிலிருந்து வேறாக அனைத்தும் இருக்கிறதுன்னு நான் எல்லாத்தையுமே பாவனை பண்ணி, இப்படியே இந்த மனம் நம்மளுடைய எண்ணத்தினாலவேயே 84 லட்சம் கோடி ஜீவ கோடிகளாட்டு இருக்கிறது. அதை சிருஷ்டிக்கக்கூடிய ஈஸ்வர தன்மையிலையும் இதே மனமே தான் இருக்கிறது. இந்த சிருஷ்டிக்கு மூலமாட்டு இருக்கக்கூடிய மண், மலை அப்படிங்கிற மாதிரியான மரம், செடி, கொடி, புல், பூண்டுங்கக்கூடிய சரீரங்களை இதெல்லாமே எடுத்துக்கொண்டு தனக்கு தாமே சிருஷ்டிகளை சிருஷ்டித்து கொண்டு அதில் வரக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமேயே என்ன எண்ணிக்கிறது? நான் எனதுங்கக்கூடிய ஒரு அபிமானத்தை அது வளர்த்து கொள்கிறது. அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? தனித்துவ அடையாளங்களை கொண்ட மனம். இந்த மனம் இது என்னுடையதுன்னு நினைக்கிறது. அப்போ இந்த நினைவு எண்ணம்ங்கிறது எதை சொல்கிறோம்? நினைவுகள் தான் எண்ணம். அப்போது இந்த நினைவுனால இது என்ன நினைவுன்னா இது என்ன நினைக்கிறது? இந்த உடல் நான் அப்படிங்கக்கூடிய அபிமானம் கொண்டு இந்த உடலே நான் என எண்ணுகிறது. அதாவது இந்த உடலே நான் என நினைத்து கொள்கிறது. இந்த உடலே நான் நினைச்சுக்கிறதுனால இது என்ன செய்கிறது? தனக்கு வேறையாட்டு தனக்கு அனைத்தையும் இந்த மனமே தான், இந்த எண்ணங்களே என்ன செய்துக்கிறது? சிருஷ்டித்துக்கு, அதாவது உருவாக்கி கொள்கிறது. இது எல்லாத்தையும் மரம், செடி, கொடிங்கிற மாதிரியான எல்லாத்தையுமேயே அதுவே படைத்து கொண்டு என்ன செய்கிறது? இதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லி அந்த விஷயங்களுக்கு மேலே ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அதை அனுபவித்து இந்த பிறப்பையும் இறப்பையும் தனக்கு தானே ஏற்படுத்தி கொள்கிறது. இப்படி அது இந்த கற்பனையிலேயே இருக்கிறது. என்னத்தினால இந்த விளைவுகள் ரிப்பீட்டடாக எப்படி நடந்துக்கிட்டே இருக்குன்னா இது அதீத ஆசையினால.
அப்போது மனம் இந்த நினைவுகள் என்ன பண்ணுகிறதுன்னா, தனக்கு இதனால் எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குங்கக்கூடிய எண்ணம் என்னத்தினால ஏற்படுகிறது? ஆசையினால் ஏற்படுகிறது. அப்போ இங்கே ஆசைன்னா சாதாரண ஆசைன்னு இல்லை. இது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஓட்டப்பானை மாதிரி, அதை நிரப்பவே முடியாது இல்லையா? அதே மாதிரி இது அதீத ஆசைகளை வளர்த்து கொண்டு அந்த ஆசையின் வயத்தினால என்ன பண்ணுகிறது? ஏதோ செய்து இதனால எனக்கு இன்பம் கிடைக்கும், அதனால எனக்கு இன்பம் கிடைக்கும்னு நம்பி இது சில காரியங்களை செய்ய போய் அந்த காரியங்களினுடைய விளைவுகள் என்ன செய்கிறது? புண்ணிய கர்மாவாகவும் பாவ கர்மாவாகவும், அதாவது சுகமாகவும் துக்கமாகவும் தனக்கு தானே ஏற்படுத்தி கொண்டு தன்னை தானாகவே துக்கி அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இதுவே தன்னை நினைச்சு கொண்டு இருக்கு. அப்போ இதுதான் எண்ணம். எண்ணத்தினுடைய ஸ்டேட், எண்ணத்தினுடைய இயல்பு எப்படின்னா, எண்ணம் கற்பனையாட்டு எதையாவது ஒன்று எண்ணிக்கொண்டு இருக்கிறது தான். அதாவது கற்பனையாட்டு எதையாவது நினைக்கிறது தான் எண்ணம். அப்போ இது கற்பனையாட்டு என்ன நினைச்சுக்கிறதுன்னா, இது எல்லாமே நான் எப்படி உண்மையாக இருக்கிறேனோ அதே போல் இந்த உலகமும் உண்மை எங்கக்கூடியதை அது நினச்சிட்டு இருக்கு. இப்படி எண்ணமே சகலமும்னு சொன்னவர் இனி அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இந்த எண்ணங்களை மறக்கிறது அந்த நிலையை பற்றி அடுத்த பாடலில் பேசுகிறார், பார்க்கலாம். நினைவின்றி நிற்பதுவே அகண்டமாகும், நினைவின்றி நிற்பதுவே நிஷ்டையாகும், நினைவின்றி நிற்பதுவே ஞானமாகும், நினைவின்றி நிற்பதுவே மோட்சமாகும், நினைவின்றி நிற்பதுவே சகஜமானால், நினைவின்றி நிற்பதுவே நீயும் யாவுமாகும், நினைவின்றி சும்மா இருப்பதுவே சிவமுமாகும், நினைவணுவும் இல்லை எல்லாம் பிரம்மம் தானே. அழகா நம்மளை வழி நடத்தின்னு போகிறார். மனம்தான் எல்லாம்னு சொல்லிட்டார். மனம் எண்ணங்களால் இருக்குன்னு சொல்லிட்டார். அப்போ எண்ணம்னா நினைக்கிறது தான் எண்ணம். அப்போ நீ என்னென்னலாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறியோ அந்த உன்னுடைய கற்பனையான எண்ணங்களை எல்லாம் விளக்குன்னு சொல்கிறார். அவ்வளவுதான். இப்போ மனம் எல்லா ஜீவகோடிகளினுடைய புண்ணிய பாவ விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை வினோதமாக கற்பனையே பண்ணாமல் இருந்துட்டா அதுவே போதும். உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். நாம் அந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணாமல் இருந்தால் போதும். இப்போது நம்மளுடைய யதார்த்த சுபாவம் எப்படி இருக்குன்னா, அடுத்தவர்களை நாம் அலசி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அவன் இதை செய்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், அவன் இந்தந்த மாதிரியான சிந்தனைகளோடு இருக்கிறான் அப்படின்னு நாம் புற விஷயங்களை பற்றியே நாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆராய்ச்சி என்ன, புற விஷயங்களை பற்றி உள்ள ஆராய்ச்சிங்கிறது தான் வினோதமான கற்பனை. இதை செஞ்சால் புண்ணியம் கிடைக்கும், அதை செஞ்சால் பாவம், அவன் புண்ணியத்தை செய்கிறான், இவன் பாவம் செய்கிறான், இவன் புண்ணியவாதி, இவன் பாபி அப்படின்னு நிறைய விமர்சனங்களை நாம் முன்வைக்கிறோம் இல்லையா? இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படியான ஆராய்ச்சிகளை நீங்கள் செய்ய வேண்டாம், கற்பனைகளை விட்டுவிடுங்கள், புற விஷயங்களின் மீதான கற்பனைகளை விட்டுவிடுங்கள்னு சொல்லிட்டார். இப்படி கற்பனை எல்லாத்தையும் நீக்கிட்டீங்கன்னா, புற விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியை நிறுத்திட்டீங்கன்னா, அதாவது
மற்ற உயிர்களினுடைய ஆக்டிவிட்டீஸை நாம் விமர்சனம் பண்ணிக்காமலவையே இருந்துட்டோம்னா அதுவே தான் அகண்டத்தை உணரக்கூடிய வழி, அதுவே தான் பரிபூரண நிஷ்டைன்னு சொல்கிறார். இதுதான் பரிபூரணமான ஒரு ஞானம். இந்த ஞானம்னா என்னது? பிறவியற்ற மோட்சமே தான் ஞானம். இப்படிப்பட்ட இந்த ஒரு பூரணமான இந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா, இது எந்த விதமான பயிற்சியும் முயற்சியும் இல்லாமல் நமக்கு சகஜமாகவேயே வந்துட்டா, இப்போ ஜீவன்னு சொல்லக்கூடிய நானும் பரம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆன்மாவும் இரண்டும் ஒன்றுங்கிறது அப்போதான் புரியும். இதற்கு ஆரம்ப நிலையில் சாதகர்களுக்கு மாணவனுக்கு எது தேவை? பயிற்சி தேவை, சுய முயற்சிகள் எல்லாமே தேவை ஆரம்ப நிலையில். அப்போ அந்த பயிற்சிக்கும் முயற்சிக்கும் யார் தேவைன்னா குரு கிருபையும் தேவை, அந்த ஈஸ்வரனுடைய அருளும் தேவை. அப்போ இங்கே குரு கிருபையினாலும் ஈஸ்வரனுடைய அருளும் சாத்தியமானால் இந்த நிலை நமக்கு சகஜமாகவேயே சித்தித்து விட்டால், இந்த நான் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த தனித்துவ அடையாளங்களை கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜீவனே தன்னை பரமாத்மாவாக உணர்கிறது. அப்போது இந்த நிலையில் என்ன ஆகும்? எண்ணங்கள் ஏதும் இல்லாமல், வார்த்தைகளை ஏதும் பேசாமல், அனைத்தையும் சாட்சியாக பார்த்து கொண்டு இருக்க பழகணும். இப்போ இங்கே எண்ணங்கள் இல்லாமல்னு சொன்னால், எண்ணங்களே இல்லாத ஒரு நிலை, எண்ணமே எனக்கு எழாது, நான் எதுவுமே எண்ணுவதே இல்லை, எனக்கு எண்ணங்களே வராது, வரவும் முடியாது, சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போது பசி என்னும் உணர்வு வந்த உடனேயே ஆட்டோமேட்டிக்கலாகவே நமக்கு எண்ணம் நமக்கு எழுகிறது, பசிக்கிறதுன்னு இல்லையா நினைக்கிறோம். இது சாப்பிட்டா நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போது இங்கே அதே மாதிரி வார்த்தைகளை பேசாமல்னு சொல்லக்கூடியது என்னது? மௌன விரதமாட்டு நம்ம யாரோடையும் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு வெறுத்து ஒதுக்கிறத பற்றி சொல்லலை. அதாவது எண்ணங்களில் பேதங்கள் இருக்காது. அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும்? அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இயல்பான அது பொருந்தி வரக்கூடிய எண்ணங்களாட்டே தான் இருக்கும். இப்போ பசிக்கிறதுன்னு உடனேயே பசிக்கிறதுக்கு ஒரு உணவு இல்லையா, அந்த உணவை அது எடுத்துக்கும், அது தேவையான உணவை எடுத்துக்கும். அந்த உணவின் பால் ஈர்க்கப்படாது, அந்த உணவின் பால் சலனப்படாது, அந்த உணவின் பால் சபலத்தையும் கொள்ளாது. அப்போ இங்கே வார்த்தைகளை பேசாமல்னா வாயை மூடி மௌனியாட்டு இருக்கணும்னு இல்லை. இங்கே பேசுறது என்னதுன்னா எண்ணங்களினுடைய மனம் தேவையே இல்லாத ஒரு சிந்தனை ஓட்டங்களை கற்பனைகளாட்டு என்னத்தையாவது பண்ணாமல் இருக்கிறது. அப்போ இது எல்லாத்தையும் பண்ணாமல் அனைத்தையும் சாட்சியாக பார்த்து கொண்டு இருக்க பழகினால் அந்த சுத்த சிவமாட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பரம்பொருள் நான் என்று உணர்ந்து நான் அதுவாக ஆக முடியும்னு காட்டி கொடுக்கிறார். இது எப்படி முடியும்னா, உதாரணத்துக்கு ஒரு சினிமா தேட்டர்லாம் நாம் போய் உக்காந்துக்கிறோம் சீட்டில், அங்கே காட்சி திரையிடப்படுகிறது. அந்த படத்தில் நல்ல நல்ல காட்சிகளும் வருகிறது, பாசிட்டிவ் ரோல் நெகட்டிவ் ரோல்னு வில்லன் கேரக்டரும் வருது, ஹீரோ கேரக்டரும் வருது. இந்த வில்லன் என்னென்ன மாதிரியான அதாவது என்ன சொல்கிறது டிப்ளமசி யூஸ் பண்ணி, தந்திரங்களை யூஸ் பண்ணி அவன் எப்படியெல்லாம் ஹீரோவை தாக்குறான்ங்கிறதையும் நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த காட்சிகள் எதுவும் அறியாதவனாட்டு அந்த ஹீரோ நடந்துக்கிறான்ங்கிறதையும் நாம் பார்க்குறோம் இல்லையா. இப்போது அந்த தந்திரங்களை யூஸ் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரிஞ்சு நாம் தேட்டரில் உட்காந்து சத்தம் போட்டு இவன் உனக்கு கெடுதலை பண்ணுகிறான், நீ அவனே நம்பாதேன்னு நம்ம சத்தம் போடுறதுனால அங்கே ஏதாவது மாறுமா அல்லது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை இல்லையா. அப்போது நாம் அந்த இடத்துல என்ன நினைக்கிறோம்? அங்கே ஒரு சினிமா ஓடின்னு இருக்கு, அங்கே காட்சிகள் இருக்குது, அங்கே உள்ள கதாபாத்திரங்கள் எல்லாருமே நடித்து கொண்டு இருக்கிறார்கள், அதை நான்
டிக்கெட் கொடுத்து பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன், ஒரு சாட்சி பாவனை இல்லை, அவ்வளவே தான். இந்த படம் இப்படியாக இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா இல்லை, அதோட முடிஞ்சுது இல்லையா? எப்படி அதில் உள்ள எல்லா விஷயங்களும் நமக்கு அந்த வில்லன் கேரக்டர் அவன் ஹீரோவை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்னென்ன பிளானிங்லாம் பண்ணுறானோ அது எல்லாமே நமக்கு காட்டி கொடுக்கறது, அந்த சினிமாலவையே காட்டி கொடுக்குறாங்க. ஆனால் இது எதுவும் அறியாதவனாட்டு அந்த ஹீரோ அந்த விஷயங்கள்னால பாதிக்கப்படுற மாதிரியான காட்சிகளையும் பார்க்குறோம். அப்போ நமக்கு ஏற்கனவே அது எல்லாம் தெரியுங்கிறதுனால நாம் எழுந்திருந்து சத்தம் போடுறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை இல்லையா? அப்போது அந்த காட்சிகள்னால பாதிக்கப்படுறது இல்லை, அது வெறும் ஒரு ஷோங்கிறது நமக்கு எப்படி தெரிகிறதோ அதே மாதிரி நாம் வேறு கற்பனையாட்டு எந்த விஷயங்களையும் உள்ளுக்குள்ள போடாமல் வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களை, உலக நிகழ்வுகளை வெறும் சாட்சி பாவனையில் நாம் பார்த்து கொண்டிருந்தால் போதும். அந்த உலக விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணாமல், அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை விமர்சனம் பண்ணாமல், விமர்சிக்காமல் இருந்தாலே அந்த பாவனை நமக்கு என்ன ஆகி கொண்டு போய் விட்டுடும்? நம்மை அந்த பரம்பொருளான அந்த ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விடும். அப்போது அந்த ஒரு மனது அந்த இடத்துல இல்லை, அதாவது எண்ணங்கள் எதுவுமே இல்லாத ஒரு நிலை, எண்ணங்கள் அற்ற நிலையில் இந்த ஒரு மனம் அந்த தூய நிலையில் இருந்து அதுவே பிரம்மமாகி அதுவே தன்னை தனக்கு உணர்த்தி அதுவாகவே தன்னுணர்வில் தனக்கு தானாகவே நிலை பெற்று விளங்குகிறது. அப்போ நினைவுகள் எல்லாம் இல்லாத ஒரு நிலை, இந்த நிலையை பற்றி தான் இந்த பாடலில் சொல்கிறார். இப்போ நாம் 5 பாடல்களை பார்த்துருக்குறோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 6வது பாடலை நாம் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். இது அவ்வளவுமே சொல்லியாச்சு. இப்போ அதுவே நான் அப்படிங்கிற மாதிரியான உயர்ந்த நிலைக்கு வந்து விடலாம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆன்மாவினுடைய நிலையை பேசுகிறார். அது அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஹரி ஓம். நன்றி.